நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமியை பங்கேற்பார், அப்படியே பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காமல் கூட்டத்தை புறக்கணித்தார். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் இன்று நடக்கிறது. வழக்கமான டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டங்களில் மாநில முதல்வர்களும் பதிலாக அமைச்சர்கள் பங்கேற்பது வழக்கம். ஆனால் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி நிதி ஆயோக் அமைப்பு கடிதம் அனுப்பியது. கடந்த வருடங்களில் முதல்வர் ரங்கசாமிக்கு பதிலாக நிதி ஆயோக் கூட்டங்களில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றார். மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார். இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. இதேபோல் டெல்லியில் ஏற்கனவே நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்திலும் ரங்கசாமி பங்கேற்காமல் இருந்தார். இம்முறை மாநில முதல்வர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி நிதி ஆயோக் அமைப்பு கடிதம் அனுப்பியிருந்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமியை பங்கேற்பார், அப்படி பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6000 சதுர அடி காலி இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் தமிழக அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அபகரிக்க முயல்வதாக உரிமையாளர் சார் பதிவாளரிடம் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்தவர் இளவரசன். இவருடைய அம்மாவிற்கு பூர்வீக சொத்தாக கடலூர் புதுச்சேரி சாலை பூர்ணாங்குப்பம் சந்திப்பில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6000 சதுர அடி இடம் உள்ளது. இந்த இடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இளவரசனின் உறவினர் தங்கராஜை வைத்து போலி பத்திரங்கள் மூலம் 6000 சதுர அடி இடத்தை அபகரிக்க முயற்சி செய்துவதாக திட்டத்தின் உரிமையாளர் இளவரசன் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது பூர்வீக சொத்தான 6000 சதுர அடியை குடும்பத்தாருக்கு தெரியாமல் அசல் ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும் பொழுது அரசியல் பிரமுகர்களை கையில் வைத்துக் கொண்டார் இடத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் நேற்று MC சம்பத் மற்றும் மகன் பிரவீன், மனைவி வாணி ஆகியோர் இடத்திற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பதாக தகவல் வந்ததை அடுத்து இளவரசன் அவருடைய தாயுடன் புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்ததை அடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். ஆனால் எதிர்ப்பு தரப்பிட ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு வரவில்லை. மாறாக இளவரசன் மீது தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இளவரசன் மற்றும் அவருடைய தாய் ஆகியோர் சார் பதிவாளரிடம் நிலத்தை தங்களுக்கு தெரியாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வருகின்றனர், இதனை தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். புதுச்சேரியில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தை அதிமுகவின் தமிழக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கும் முயலும் சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி நேர பாடை வேலை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும், CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தியுள்ளதால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையால் தற்போது வெளியிடப்பட்ட பள்ளி நேர பாடை வேலை அட்டவணையை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பள்ளிகளின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு திருத்தம் செய்ய வேண்டும். CBSE பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய பள்ளி கல்வித்துறையில் தற்பொழுது காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பள்ளி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கம் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் மற்றும் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டார். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை வன்னியர் சங்கம் மற்றும் பாமக சார்பில் லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது மார்பளவு சிலை அலங்கரிக்கப்பட்டு நினைவஞ்சலி சிறப்பான முறையில் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். டாக்டர் APJ அப்துல் கலாமின் சிலைக்கு மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணமான நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்டவை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி, புதுவை மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா, ஸ்ரீதரன், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஜெயபால், திருமலை, படையாச்சி, சமூக முன்னேற்ற சங்க நிர்வாகிகள், சம்பந்தம்,
சிவபிரகாசன், தலைமை நிலை செயலாளர் சுப்பிரமணியன், தொகுதி தலைவர் திருமால் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முழுவதுமாக ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் ராம், டக்கர்ஸ் உரிமையாளர் ராம் என்கிற முருகையன் மற்றும் லாஸ்பேட்டை நிர்வாகிகள் ராஜா என்கிற ராஜாராம், குமரன் மூர்த்தி, மணிகண்டன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நளிதோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டு போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் இன்று காகாமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான 2ஆம் ஆண்டு பெத்தாங் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பிரமுகர் சித்து ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சனி, ஞாயிறு 2 நாட்கள் நடைபெறும் இந்த பெத்தாங் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறார். இதற்கான பரிசளிப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரியில் பெருகி வரும் சாலை விபத்து இறப்பை தவிர்க்க பைக்கில் செல்வோர் கட்டாயமாக ஹெல்மெட் அணியும் சட்டம் அமலில் இருந்து வருகிறது. அதன் பெயரில் வாகன தணிக்கையில் ஈடுபடும் போக்குவரத்து போலீசார் பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் செல்வோருக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் மற்றும் எல்லை பகுதியான முள்ளோடையில் நேற்று கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கர், ராஜசேகர் மற்றும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக ஹெல்மெட் அணியாமல் சென்ற பைக் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். அதே நேரம் ஹெல்மெட் அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் இனிப்புகள் வழங்கி பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி லேசி பிரான்சிஸ் பள்ளியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவையொட்டி ஆர்வல் நடன கலைஞர்கள் நடனத்தோடு கடற்கரை சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டது அனைவரையும் பாராட்டி பெற்றது. புதுச்சேரி ராக் கடற்கரை புகழ்பெற்ற கடற்கரையாகும். இந்த கடற்கரைக்கு தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் 1000 காண வந்தனர். இதனால் அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மையாக வைத்திருக்க தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் திரைப்பட விழா புதுச்சேரி லிசே பான்சே பள்ளியில் வரும் 3 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் திரைப்பட விழா குறித்து விழிப்புணர்வு ஆர்வல் நடன கலைஞர்களால் நடத்தப்பட்டது. புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வோடு தூய்மை பணியும் மேற்கொள்ளப்பட்டது. நடன கலைஞர்கள் தங்கள் நடன அசைவோடு குப்பைகளை அகற்றியது அனைவரையும் கவர்ந்தது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு பாராட்டி சென்றனர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட சீனியர் டென்னிஸ் போட்டி மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் சீனியர் டென்னிஸ் போட்டிகள் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, ஹைதராபாத், விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நாளை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச கண் மருத்துவ பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தப்பட்ட பரிசோதனை முகாமிலே சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். அவரும் கண் பரிசோதனை செய்து கொண்டார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதா, செயலாளர் பிரகாஷ் மற்றும் விளையாட்டு பிரிவின் செயலாளர் மத்தியேயு, கேப்டன் செந்தில்குமார் மற்றும் மனோஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன் சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆண்டு விளையாட்டு விழா வீராம்பட்டினம் தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா வீராம்பட்டினம் JPF தடகள விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வாழ்த்துறை வழங்கி விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்வரும் அடுத்த கல்வியாண்டில் முதலியார்பேட்டை பகுதியில் புதிய விளையாட்டு மைதானத்தை அமைத்து தருவதாக உறுதி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவராம ரெட்டி, வைத்தியநாதன், JPF பவுண்டேஷன் தலைவர் பிரேம்நாதன் தலைமை, ஆசிரியர் ரவிச்சந்திரன், வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர்கள் காம்கேஎல், ரமேஷ், அன்பு நிலவன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆசிரியை மீனா வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆசிரியை பாலா
மகேஸ்வரி விழாவினை தொகுத்து வழங்கினார். விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி கோப்பு செய்திருந்தார். தொடர்ந்து இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் சமாதான புறா பறக்க விடப்பட்டு ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் துவக்கி நடைபெற்ற தீபத்தை பெற்றுக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் நடப்பு கல்வி ஆண்டுக்கான மழை அங்கியை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், சதுரங்கம், கேரம், கால்பந்து போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசளித்து பாராட்டு தெரிவித்தனர். மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் குடும்ப தலைவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி காப்பீடு திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 15 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 30,000 என மொத்தம் ரூபாய் 4,50,000 மற்றும் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 5 வீடற்ற அட்டவணை இன மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா 2,20,000 ரூபாய் என மொத்தம் ரூபாய் 11 லட்சம் ஆகியவற்றுக்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று காலை தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, ரெடியா கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கலைவாணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுக்குப்பத்தில் மறைந்த தந்தை தாயாருக்கு சிலை வைத்து அவரது பிறந்த நாளை குரு பூஜை கொண்டாடிய மகன் ஊரை அழைத்து அறுசுவை விருந்து வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விதம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. புதுச்சேரி அடுத்த புதுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பூஞ்சோலை பட்டாமல் தம்பதியினர். இவர்கள் அந்த கிராமத்தின் அருள்மிகு ஸ்ரீ களிய பெருமாள் என்ற ஆலயத்தை தனது சொந்த செலவில் கட்டி நிர்வகித்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தெய்வ வாக்கு கூறி வந்துள்ளனர். இவர்களால் புதுக்குப்பம் கிராமமே செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது. இதனால் அந்த கிராமத்திற்கு புதுக்குப்பம் என்ற பெயரை மாற்றி புது பூஞ்சோலை குப்பம் என்று அழைத்து வருவதுடன் அந்த கிராமமே அவர்களை கடவுளாக நினைத்து வழிபட்டு வருகின்றனர். அப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வந்த பூஞ்சோலை மற்றும் பட்டம்மாள் தம்பதியினர் இறப்பதற்கு பின்னர் அவர்களுடைய மகன் சக்திவேல் என்பவர் தனது சொந்த இடத்திலேயே அவர்களுக்கு நினைவிடம் அமைத்து இருவருக்கும் சிலைகள் உருவாக்கி அவர்களின் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளுக்கு பெரிய விழா எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பூஞ்சோலை பிறந்த நாளை குரு பூஜையாக கொண்டாடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பூஞ்சோலை நினைவிடத்தில் சமாதியில் நடைபெற்ற குரு பூஜைகள் சுமார் 500 கிலோ பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு 12 வகையான பழங்கள் மற்றும் நவதானியங்கள் உள்ளிட்ட தின்பண்டங்களை வைத்து குரு பூஜை நடந்தது. மேலும் பூஞ்சோலை பட்டாமால் தம்பதியினர்களுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்ட வேத மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான புது பூஞ்சோலை குப்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பூஞ்சோலையை வழிபட்டு சென்றனர். இதையடுத்து வடை, பாயாசம், அப்பளம், காரக்குழம்பு, சாம்பார் என்ற அறுசுவை விருந்தும் ஊர் மக்கள் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூஞ்சோலை பட்டாமால் தம்பதியினரின் மகன் சக்திவேல் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செல்வராசு உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையால் மைய மண்டபத்தை சபாநாயகர் செல்வம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31/7/2024 அன்று தொடங்க உள்ளது. அன்றைய தினம் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் CP ராதாகிருஷ்ணன் உரையாற்ற உள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிட்டு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை கூட்ட அரங்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் பொழுது சட்டப்பேரவை செயலர் தயாளன் உடன் இருந்தார். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார் வருவாய்த்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் குழந்தைகளுக்கான ஒட்டக சவாரி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அங்கிருந்த ஒட்டகம் திடீரென உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒட்டகத்தின் சடலத்தை அதன் உரிமையாளர் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் புதைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் வருவாய்த்துறையினருடன் சேர்ந்து குறிப்பிட்ட இடத்தை தோண்டி ஒட்டகத்தின் சடலத்தை கண்டறிந்தனர். தொடர்ந்து ஒட்டகம் வளர்க்க உரிமம் பெறப்பட்டதற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் உயிரிழந்த ஒட்டகத்தின் சடலத்தை அரசு கால்நடை மருத்துவர்கள் மூலம்
பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முத்தியால்பேட்டையில் உள்ள பாண்டிச்சேரி செங்குந்த மரபின நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கருப்ப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி செங்குந்த மரபின நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கருப்ப விநாயகர் ஆலயத்தில் நேற்று இரவு ஆடி மாத 2வது வெள்ளியையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையின் மூலம் ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி இன்னும் முப்பெரும் தேவிகளை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வழிபட்டு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெற வேண்டி இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த பூஜையில் தலைவர் முரளிதரன், செயலாளர் பாண்டியன், பொருளாளர் ராஜேஷ் மற்றும் புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரகன் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சில்வர் பூஜை கூடை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. விழாவில் அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சில்வரில் பூஜை கூடை வழங்கினார். அப்பொழுது கோவில் நிர்வாகிகள் குமரேசன், பார்த்திபன், மணிகண்டன், அருள், ஏழுமலை என்கிற முனியப்பன் ஆகியோர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தவர்கள். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவை தலைவர் ராஜேந்திரன், வார்டு துணை செயலாளர் அன்போ, விஸ்வா ஆகியோர் உடன் இருந்தனர். கடலூர் காவல்படை மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் இணைந்த லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி கடலோர காவல்படையும் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலின் அதன் தாக்கம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தை தூய்மைப்படுத்தவும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், கடலோர காவல்படை கமாண்டர் டிஐஜி SS தசீரா, தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ், விமான நிலைய ஊழியர்கள், காஞ்சிமா முனைவர் மாணவர்கள், நகராட்சி ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அலைன்ஸ் பிரான்சிஸில் நடைபெற்ற பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமான பட்டதாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி எப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாகரபாளையம் தெப்பக்குளம் வீதியில் பாதாள வடிகால் நிரம்பி சாலையில் பயணிகளுக்கு பொதுமக்களுக்கும் இடையூறாக முகம் சுளிக்கும் விதமாக இருந்ததை அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் அலைபேசி மூலம் தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக பொதுப்பணித்துறை வடிகால் பிரிவு அதிகாரிகளை நேரில் சென்று சந்தித்தார். இளநிலை பொறியாளர் சங்கரை அலைபேசியில் இது குறித்து தெரியப்படுத்தி உடனே அங்கு சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அதிகாரிகள் உடனடியாக பாதாள வடிகால் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய வாகனத்தை சம்பவ இடத்திற்கு கொண்டு சென்றனர். நவீன வடிகால் கழிவுநீர் உறிஞ்சி எடுக்கும் வாகனம் மூலம் சாலையில் தேங்கிய கழிவுநீர் சுத்தம் செய்யப்பட்டது. அத்துடன் அடைப்புகள் யாவற்றையும் ஆய்வு செய்து உடைந்த மூடிகளை எல்லாம் அகற்றி புது மூடிகள் வைத்து பூசி பணிகளை ஊழியர்கள் முடிக்கும் வரை அந்த இடத்திலேயே இருந்து அனிபால் கென்னடி சரி செய்து கொடுத்தார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசா, கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, ராகேஷ் ஆகியோருடன் இருந்தனர். உப்பிளம் தொகுதி வம்பாகீரபாளையம் பகுதியில் பாதாள வெடிகால் அடைப்பை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி 1 மணி நேரத்தில் சரி செய்து கொடுத்தார். புதுச்சேரி பவழக்காரன் சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று நேற்று சக்தி கரகம் புறப்பட்ட பாசாகை குழுக்கஞ்சி வார்த்தல் நடைபெற்றது. தொடர்ந்து கும்ப பழையம் படைத்து பம்பை உடுக்கை சிலம்புடன் வர்ணித்தல் நடைபெற்றது. இரவில் முருகர் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பவளக்கார சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழாவையொட்டி சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் பாப்பஞ்சாவடி புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த வியாழன் அன்று கொடியேற்று விழாவும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வர்ணிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
தொடர்ந்து முக்கிய விழாவாக நேற்று சடல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் முக்கிய பிரமுகர்கள் மோகிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார், பாஜக பிரமுகர் முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் வீதி உலாவும் இனிசை கச்சேரியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மற்றும் புதுநகரம், அண்ணா நகர், செந்தூர் முருகன் நகர், வள்ளியம்மை நகர், சப்தகிரி நகர் கிராமவாசிகள், விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.